ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப முக்கியமான தகவல். நீங்கள் யாரிடமாவது பணம் கடன் கேட்டிருக்கீங்களா? அப்படி இல்லை உங்களுடைய சேலரி இல்லைனா டியூஸ் இன்னும் கிடைக்கலையா? இப்போ வந்துள்ள புதிய சட்டம் படி உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு சீரியஸ். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரசு ஒரு புதிய எக்ஸிக்யூஷன் லா கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஒர்க்கர்ஸ், கம்பெனி, ஸ்பான்சர் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுதியில் வேலை பார்க்குறீங்க, யாரிடமாவது பணம் கடன் வாங்குறீங்க. அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூவில் பெண்டிங் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே 5 நாட்களுக்குள் பணம் திருப்பி கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுடைய சொத்து முடக்கப்படும். டிராவல் பேன் பண்ணிடுவாங்க 3 வருடம் வரைக்கும். அதுவே 6 வருடம் வரைக்கும் கூட பேன் எக்ஸ்டெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. நீங்க வாங்கின கடன் அப்படி இல்லைன்னா பினான்சியல் பெண்டிங்கை நீங்க கிளியர் பண்ணினா மட்டும்தான் இந்த டிராவல் பேன் ரிமூவ் ஆகும். சினாரியோ 2 பாத்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி உங்களுடைய சேலரி கொடுக்கல, டியூஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 5 நாட்களுக்குள் கம்பெனி பே பண்ணணும். கம்பெனி அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்னா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. கம்பெனியோட சொத்தை சீஸ் பண்ணிடுவாங்க. ஓனருக்கு டிராவல் பேன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டம் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எந்த டிலேக்கும் சான்ஸ் கிடையாது. இதோட முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா, நிதி தகராறை ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்காகவும் தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காகவும் தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.